ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலமாக உங்களுக்கான லோன் வழங்குறாங்க தமிழக அரசு. ஸோ என்னமான லோன் கொடுக்குறாங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் இருக்குது பாருங்கள், டாப்ஸ்அட்கோ. அதாவது இதுக்கு யார் அப்ளை பண்ணலான்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி கேட்டகரியை சேர்ந்துருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு குழு கடனுக்கான திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஒரு குழுவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 லட்சம் வரைக்கும் கடன் வழங்குறாங்க. இதுக்கு நீங்கள் சுய உதவி குழுவில் உறுப்பினராக உள்ள மகளிர் மற்றும் ஆடவர் குழுவாக சிறு தொழில் வணிகம் செய்வதற்கு குழு கடன் வழங்கப்படுகிறது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு குழுக்கு 15 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. குழு உறுப்பினர்களில் ஒருவருக்கு அதிகபட்சமாக 1.25 லட்ச ரூபாய் கடன் வழங்குறாங்க. ஒரு குழுவில் ஒரு உறுப்பினருக்கு 1.25 லட்சம் கடன் வழங்குறாங்க. ஆண்டு வட்டி விகிதம் 6% கொடுக்குறாங்க. 6% வட்டி விகிதம் இருக்க போது இயர்லிக்கு திரும்ப செலுத்த காலம் 2.5 வருஷத்துக்குள்ளே திரும்ப அந்த அமௌண்ட்டை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு குழுவில் அதிகபட்சம் 20 உறுப்பினர்களுக்கு மட்டுமே இந்த லோன் கொடுக்குறாங்க. குழு துவங்கி 6 மாதங்கள் பூர்த்தியாகி இருந்தால்தான் இந்த லோன் வழங்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லோன் நீங்கள் ஒரு குழுவாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு குழுவில் 20 பேர் இருக்க மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இந்த லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, சிறு தொழில் செய்வதற்கு, வணிகம் செய்வதற்கு இந்த லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு நபருக்கு 1.25 லட்சம் உங்களுக்கு பார்த்தா லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தகுதி பிசி, எம்பிசி, டிஎன்சி கேட்டகரி அப்ளை பண்ணலாம். குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னு அப்ளை பண்ணுங்கள். வயது 18 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலகம் இருக்குது. நீங்கள் அங்கே போயிட்டு தான் நீங்கள் மனு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தா வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆஃபீஸை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இது கூட என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, ஜாதி, வருமானம், இருப்பிட சர்டிஃபிகேட், குடும்ப அட்டை, ஓட்டுநர் உரிமம், ஆதார் கார்டு, ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து சேம் டாப்ஸ்அட்கோவில் உங்களுக்கு தனிநபருக்கான கடன் வழங்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது குழுக்கான கடன், இப்போ தனிநபருக்கும் கடன் வழங்குறாங்க. எவ்வளோனா 15 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. சிறு தொழில் வியாபாரம் செய்ய தனிநபர்களுக்கு கடன் உதவி வழங்குறாங்க. திரும்ப செலுத்தும் காலம் 3 to 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த பேமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆண்டுக்கு வட்டி விகிதம் 7% to 8% வரைக்கும் வராங்க. நீங்கள் 7 to 8% உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்க போது இயர்லி. பயனாளியின் பங்கு 5%. 5% இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. மீதி பர்சன்ட் கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க. தகுதி கொடுத்துருக்காங்க. 3 லட்ச ரூபாய்க்குள்ளே இன்கம் இருக்குது அப்படின்னு அப்ளை பண்ணுங்கள். குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இந்த லோன் கிடைக்கும். 18 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம்னா, சேம் அதே மாதிரி தான். சம்மந்தப்பட்ட மாவட்ட பிசி, எம்பிசி டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அங்கே போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் கிடையாது. அப்ளிகேஷன் ஃபார்ம் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போய் மனு கொடுங்க. ஓகே, தேவைப்படும் ஆவணங்கள் சேம் அதே மாதிரி தான். உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கட்டமாக சேம் டாப்ஸ்அட்கோலேருந்து கறவை மாடு வாங்குவதற்கான கடன் கொடுக்குறாங்க. மாடு வாங்க வந்திருக்கு. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் இருக்குது பாருங்கள், மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியில் அங்கே அதன் மூலமாக இந்த லோன் கொடுக்குறாங்க. பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினர்களில் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு உயர்ந்தபட்சமாக ஒரு பயனாளிக்கு 2 கறவை மாடு கொடுக்குறாங்க. ஒரு பயனாளிக்கு 2 கறவை மாடுகள் வாங்குவதற்கு 1,20,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு கறவை மாடுக்கு 60,000 ரூபாய் நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. 2 மாடு வாங்குவதற்கு லோன் கொடுக்குறாங்க. திரும்ப செலுத்தும் காலம் 3 வருஷத்துக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். வட்டி விகிதம் 7%. அதில் உங்களுடைய பயனாளி பங்கு 5% நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி 2% இன்ட்ரெஸ்ட்டாக கவர்மெண்ட் பே பண்ணிப்பாங்க. தகுதிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் 18 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 3 லட்சத்துக்குள்ளே ஆனுவல் இன்கம் இருக்குன்னு அப்ளை பண்ணுங்கள். இது முக்கியமான இன்ஃபர்மேஷன். நீங்கள் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் இருக்குது பாருங்கள், அதில் நீங்கள் உறுப்பினராக இருக்கீங்கன்னா மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ டாப்ஸ்அட்கோவில் ஒரு 3 விதமான கடன் வழங்குறாங்க. தனிநபருக்கான கடன் கொடுக்குறாங்க, குழு கடன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கறவை மாட்டுக்கான லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எல்லாமே பிசி, எம்பிசி, டிஎன்சி கேட்டகரி அவங்களுக்கான ஒரு திட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். லோன் தேவைப்படுறவங்க தாராளமாக நீங்கள் போய்ட்டு அப்ரோச் பண்ணி உங்களுக்கான லோன் வாங்க பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.